மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது நீர். நீர்ன்னு சொன்னால் என்ன? தண்ணி. என்ன தண்ணியை நாங்கள் எதுக்கு பாவிக்கிறோம்? நாங்கள் அந்த தண்ணீர் எங்களுக்கு எங்கே இருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா இந்த தண்ணீர் எங்கே இருந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி? உங்களுக்கு தெரியுமா எப்படி கிடைக்குது எங்களுக்கு? தண்ணீரை நாங்கள் எங்கே இருந்தெல்லாம் எடுக்கிறோம், எங்கெல்லாம் நாங்கள் அந்த தண்ணீரை நாங்கள் பார்க்குறோம். எங்கே இருந்து எடுக்கிறோம்? கிணற்றுல இருந்து எடுக்கிறோம். என்ன கிணறு எப்படி இருக்குது? இரண்டு வகையாக இருக்குது. என்ன, ஒன்று குழாய் கிணறு, இன்னொன்று வெட்டு கிணறுண்டு இருக்குது. வெட்டு கிணறு தெரியும், என்ன அகலமாக இருக்கும், சுற்றி கட்டப்பட்டிருக்கும். குழாய் கிணறு தெரியாது, குழாய் இருக்கப்பட்டிருக்கும், உள்ள கீழே தண்ணி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்போ கிணற்றுல இருந்து எடுக்கிறோம். வேற எங்கே இருந்து எடுக்கிறோம்? வேற எப்படி எங்களுக்கு நீர் வரும்? மழை. என்ன மழை பெய்யும் போது என்ன வரும்? நீர் கிடைக்கும் எங்களுக்கு. வேற கடல்ல பார்க்குறோம். என்ன கடல்ல இருந்து நீரை பெற்றுக்கொள்கிறோம். குளத்தில் பார்க்குறோம். மற்றது ஆறு, அருவி, என்ன அப்படியான இடங்கள்ல இருந்து நாங்கள் நீர்களை பெற்றுக்கொள்கிறோம், நீரை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம் நீர் கிடைக்கிறது எங்கே இருந்து எங்களுக்கு நீர் கிடைக்குதுன்னு சொல்லி. இது என்ன? இது கிணறு. இது இப்போ அநேகமான வீடுகளில் இந்த கிணறு இல்லை. எங்கேயாவது பழைய காலங்களில் முன்னுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னதாக இந்த கிணறு தான் எல்லோருடைய வீடுகள்லையும் இருந்தது. ஆனால் இப்போ இடவசதிகள் மற்றது அடிக்கு வெட்டுற கஷ்டங்களுக்காக இப்போ குழாய் கிணறை பாவிக்கிறோம். அப்போ எங்கேருந்து கிடைக்கும்? கிணறு. அடுத்தது இது என்ன? இது அருவி. அருவியில் என்ன இருக்கும்? நீர் தான் இருக்கும். என்ன எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நீர் அருவி. இது என்னன்னு சொல்கிறது? அருவி. மலை பிரதேசங்களில் இந்த அருவிகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த அருவியில் என்ன இருக்குது? நீர் இருக்குது. இது என்ன? இது குட்டியாக இருக்குது, மிகுதி பகுதியெல்லாம் நிலமாக இருக்குது. இது என்ன? இது குளம். என்ன குளம் எங்கே இருக்கும்? வயல்கரைகளில் குளத்தை நாங்கள் பார்ப்போம். என்ன கரையோரங்களில் குளங்களை நாங்கள் பார்ப்போம். ஏன்? அந்த வயலுக்கு தேவையான நீர் எடுக்கிறதுக்கு தான் அந்த குளம் தேவைப்படுறது. என்ன அப்போ குளம். அடுத்தது மழை நீர். பார்த்தீங்களா? மழை பெய்யும் போது எங்களுக்கு நீர் கிடைக்கும். அந்த நீர் என்ன இடங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா? என்னண்டு கீழே உள்ள நீர் மேலே ஆவியாக போய் அந்த ஆவி திரும்ப எங்களுக்கு மழை நீராக கிடைக்குது. என்ன அப்போ இது மழை. வேறு இது என்ன? இது எங்கே இருக்குது? பைப். என்ன எங்களோட வீட்டில் நாங்கள் எங்களுக்கு தேவைப்பாடுடைய இடங்களில் இந்த பைப்பை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். என்ன இது எங்கே இருந்து இந்த தண்ணி வரும்? கிணத்துல இருக்கிற தண்ணியை டேங்க். என்ன மேலே தண்ணிக்கு மேல் தொட்டியில் ஏற்றி அந்த தொட்டியிலிருந்து வர்ற தண்ணி தான் இந்த தண்ணி. அடுத்த இது என்ன? இது பெரிய பரப்பு கடல். என்ன? இது கடல். அப்போ கடல்ல இருந்தும் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இப்போ எங்கே இருந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறோம்? கடல்ல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். வேறு பைப். என்ன குழாய், தொட்டி, தேங்கி வைக்கும் தொட்டியிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது மழை பெய்யும் போது மழை நீரை பெற்றுக்கொள்கிறோம். குளத்தில் இருந்து நீரை பெற்றுக்கொள்கிறோம். அருவியில இருந்து பெற்றுக்கொள்கிறோம். கிணத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதில் நாங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துகிற நீர் எது? எந்த நீரை நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்? நாங்கள் இந்த குளத்து நீரை எடுத்து நாங்கள் குடிப்போமா? இல்லை. நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நீர் எது? கிணறு. கிணற்றுல இருந்து கிடைக்கிற நீரைத்தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு
பயன்படுத்துகிறோம் நாங்கள். மற்றது குளத்தில் இருந்து கிடைக்கிற நீர் எதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம்? வயல் வயல் வேலைகளுக்கு, வயலில் வைத்திருக்கிற பயிர்களுக்கு பயன்படும் குளத்து நீர். அடுத்தது மழை நீரையும் நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மழை நீர் தான் சுத்தமான நீர். அது எப்படி எடுக்கணும்? அதை வெளியான இடத்துல பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்திலிருந்து இந்த நீரை பெற்றுக்கொண்டா இந்த மழை நீரையே நாங்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். மற்றது இப்படி இந்த தண்ணி தொட்டியில இருந்து வர தண்ணியையும் நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். கடல் நீரை பயன்படுத்துகிற நாங்களோ கடல் நீரை நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. கடல் நீர் நாங்கள் குடிக்கலாம். அது உப்பு சுவையுள்ள நீராக இருக்கும். அப்போ நாங்கள் கடல் நீரை குடிக்கிறதில்ல. அப்போ நாங்கள் இப்போ எங்கே இருந்தெல்லாம் நீர் பெற்றுக்கொண்டுட்டோம்னு பார்த்துருக்குறோம். அப்போ எங்கே இருந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறோம்? கிணறு, வேறு அருவி, குழாய் நீரில் குழாயிலிருந்து குழாய் நீரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நீர் இப்போ நாங்கள் பெற்றுக்கொள்கிற இடங்களை பார்த்துட்டோம். இப்போ இந்த நீரினுடைய பயன்பாடு என்ன? அந்த நீரை, இந்த தண்ணீரை நாங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற தண்ணீரை எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? என்னதுக்கு நீங்கள் எடுக்கிற? நீங்கள் குடிக்கிறதுக்கு எடுப்பீங்க. வேறு என்னதுக்கு எடுப்போம்? குளிக்கிறதுக்கு, எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்றதுக்கு எடுப்போம். வேறு எதுக்கு எடுப்போம்? எங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்துறதுக்கு எடுப்போம். வேறு கழுவுறதுக்கு, பாத்திரங்கள் கழுவுறதுக்கு அதுக்கு நாங்கள் எடுப்போம். வேறு எதுக்கு எடுப்போம்? நாங்கள் நீரை குடிக்க எடுப்போம், குளிக்க எடுப்போம், எங்களுடைய உடுப்புகளை நாங்கள் கழுவுறதுக்கு எடுப்போம். வேறு என்னதுக்கு எடுப்போம்? வேறு எங்களுடைய வீட்டில் இருக்கிற பூக்கண்டு, எங்களோட வீட்டில் இருக்கிற தாவரங்களுக்கு நீரை பயன்படுத்துகிறோம். அப்போ நீர் என்னென்னதுக்கு எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்க, இவன் என்ன செய்கிறா? நீரை அருந்துறா. நீரை அருந்துறா நீரை குடிக்கிறா. அப்போ என்ன நீரை நாங்கள் குடிப்போம்? சுத்தமான நீரை தான் நாங்கள் குடிப்போம். அடுத்தது என்ன நடக்குது? நாங்கள் வீட்டில் சமையல் செய்ய போகிறோம் என்று சொன்னால் அரிசி, மரக்கறி, வெட்டது வேறு தேவையான பொருட்களை நாங்கள் அப்படியே கொண்டு போய் சமைக்கலாமோ? சமைப்போமோ? அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? அதை முதல் நல்ல நீரில் சுத்தமாக நன்றாக கழுவ வேண்டும். அப்போ நாங்கள் என்னதுக்கு வேறு நீரை பயன்படுத்துகிறோம்? சமைக்கிறதுக்குரிய பொருட்களை கழுவுறதுக்கு நீரை பயன்படுத்துகிறோம். அடுத்தது என்ன நடக்குது? எங்களை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், குளிக்கிறோம். எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு நாளைக்கு கொஞ்சம் நீர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. தண்ணி குடிக்க இயலாது, குளிக்க இயலாது. இது எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு, குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து இது என்ன செய்கிறா? உடுப்பு, எங்களுடைய ஆடைகளை கழுவுறதுக்கு, சலவை செய்வதற்கு, எங்களுடைய ஆடைகளை கழுவுறதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். அடுத்து வேறு என்ன? இது இது தோட்டத்துக்குள்ள எல்லாம் நிற்கணும். ஏன் இது காட்டப்பட்டிருக்குது? இந்த பயிர்கள் வளர்றதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். இந்த பயிர்கள், இந்த வயல்ல உள்ள நெற்கள் வளர்றதுக்கு, இந்த தாவரங்கள் வளர்றதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். எப்படி? மழை பெய்தாத்தான் இந்த வயலுக்கு நீர் கிடைக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு தாவரம் விவசாயம் செய்கிறதுக்கும் நீர் வேணும். தோட்டத்தில் நாங்கள் சாப்பிட்ற மரக்கறிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், தோட்டத்தில் இருக்கும். அந்த தோட்டத்தில் என்ன செய்வீனா? தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கிணற்றுல இருந்து நீரை
எங்கே போ விடுவினாம் அந்த பயிர்களுக்கு விடுறது என்ன தோட்டத்திலிருந்து கிணற்றில் இருந்து அந்த நீரை பயிர்களுக்கு விடுறது. அதே போல் வயலுக்கு மழை எங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழை பெய்து இந்த நெற்பயிர்கள் வளர்கிறதுக்கு மழை நீர் எங்களுக்கு உதவி புரியும். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. எங்களோட வீட்டில் இருக்கிற பூங்கன்றுகள் என்ன எங்களோட வீட்டில் இருக்கிற அழகான பூங்கன்றுகளுக்கும் நாங்கள் நீரை ஊற்றணும். நாங்கள் மாத்திரம் தண்ணி எங்களுக்கு விடாய்க்குதுன்னு தண்ணி குடிச்ச சரியா இல்லை. எங்களோட வீட்டில் இருக்கிற தாவரங்களுக்கும் நாங்கள் நீர் கொடுக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க கடற்கரை. அந்த கடலில் நீர் எதுக்கு நீர் இருக்குது என்ன அந்த கடலில் இருக்கிற நீர் எதுக்கு பயன்படும்? கப்பல் பயணிக்கிறதுக்கு. கப்பல் எங்கே போகும்? கடலில் தான் போகும். அப்போ கடலில் உள்ள நீரில் தான் கப்பல் பயணம் செய்யும். அப்போ நாங்கள் கடல் பயணங்கள் செய்கிறதுக்கும் எங்களுக்கு நீர் அவசியமானது. சரியா? அப்போ நாங்கள் கடலில் பயணம் செய்கிறதுக்கும் எங்களுக்கு நீர் அவசியம். சரியா? இப்போ திரும்ப நாங்கள் பார்ப்போம் நீரை நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம். கடல் வழி பயணங்களுக்கு நீர் தேவை. என்னத்துக்கு? கடல் வழி பயணங்களுக்கு நீர் தேவை. அடுத்தது என்னத்துக்கு நீர் தேவை எங்களுக்கு? வேற நாங்கள் தாவரங்களை எங்களோட வீட்டில் இருக்கிற தாவரங்கள் அழகான தாவரங்கள் வளர்கிறதுக்கு தேவை. வேற கடலில் வயலில் பயிர்கள் வளர்கிறதுக்கு எங்களுக்கு நீர் தேவை. அடுத்தது நாங்கள் சலவை செய்கிறதுக்கு என்ன நாங்கள் போடுற ஆடைகளை சுத்தப்படுத்துறதுக்கு நீர் தேவை என்று சொன்னேன். அடுத்தது எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தி கொள்றதுக்கு நீர் தேவை. வேற என்னதுக்கு நீர் தேவை? கழுவுறதுக்கு. நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை கழுவித்தான் நாங்கள் சமைப்போம். அதற்கு நீர் தேவை. அடுத்தது குடிக்கிறதுக்கு. வேறு எதற்கு? மிக மிக முக்கியம். நாங்கள் நீர் அருந்தாமல் ஒரு வேளை தண்ணிலும் இருக்க முடியாது. என்ன நாங்கள் சுத்தமான நீரை அருந்த வேணும். நீர் குடிப்பதால் எங்களுக்கு நிறைய நோய்கள் இல்லாமல் போகும். எங்களோட உடலுக்கு நல்லம். என்ன நீர் குடிக்க வேணும். நாங்கள் நீர் குடிக்காமல் இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்? தொண்டையெல்லாம் வறண்டு களை என்ன ஒரே களையாக இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தது நீர் எங்கே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பெற்றுக்கொள்கிற நீரால் நாங்கள் அந்த நீரை எதற்கு பயன்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு இன்றைக்கு தெரியும் எங்கே இருந்து நாங்கள் இந்த தண்ணீரை பெற்றுக்கொள்கிறோம். அந்த தண்ணீரை நாங்கள் எதுக்கு பாவிக்கிறோம் என்று தெரியும். வேறு ஒன்று நீர் இல்லாமல் உயிர் வாழாது. என்னது? மீன்கள். என்ன மீனினங்கள் நீர் இல்லாமல் உயிர் வாழாது. பார்த்துருப்பீங்க. பிடிச்சி வெளியில் விட்டோன்னே என்ன செய்யும்? செத்து போயிடும். அப்போ மீன்களுக்கும் நீர் மிகவும் அவசியம். அதே போல் சூழலில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் நீர் அவசியம். என்ன தாவரங்களுக்கு நீர் ஊட்டாட்டி என்ன நடக்கும்? அப்படியே சுருண்டு வறண்டு காஞ்சு செத்தே போயிடும். அதே போல் நாங்கள் தண்ணி குடிக்காட்டி நாங்கள் களையோடு இருப்போம். என்ன அப்போ நீர் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த நீர் எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறோம், அந்த நீர் எதற்கு பாவிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சிறியதாக பயிற்சிகள் கொஞ்சம் செய்வோம். ஒத்த உருவங்கள் மற்றது தேவைப்பாடுள்ள உருவங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பயிற்சிகள் செய்வோம். சரியா? இதில் பாருங்க என்னென்ன படங்கள் இருக்குது. முதல்ல வண்டு இருக்குது, பூக்கள் இருக்குது,
நாய்க்குட்டி, நாய்க்குட்டியில் வாத்து இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது, முயல் இருக்குது, கீழையும் 3 பூக்கள் இருக்குது. அதே போல் அதே படம் இங்கே இருக்குது. நாங்கள் எங்கன்னு சொல்லி காண போகிறோம். இப்போ முதலாவது வண்டு. சரியா? ஒரே மாதிரியான ஒரு. அடுத்தது என்னது? பூக்கள். அடுத்தது வாத்து. என்ன இது? என்ன இது? வண்ணத்து பூச்சி, முயல், பூ. சரியா? இப்போ நான் மச் பண்ணினது சரி. என்ன இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதில் என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. எப்படி இருக்குது இந்த பழங்கள்? எப்படி இருக்குது? பாதி பாதியாக இருக்குது. என்ன எப்படி இருக்குது? பாதி பாதி பழங்களாக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த பாதி பழங்கள்ட அடுத்த பாதி பகுதியை கண்டுபிடிப்போமா? பார்ப்போம். முதலாவது ஆப்பிள். ஆப்பிள்ட பாதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது என்ன பழம் அது? அடுத்தது கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? வாழைப்பழம். அதோட பாதியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மாதுளம்பழம். இறுதியாக என்ன இருக்குது? தோடம்பழம். அப்போ பாப்போம். ஆப்பிள், செரி, பியாஸ், பனானா, பொமிக்ரான், அடுத்தது ஆரேஞ்ச். சரியா? அப்போ இவ்வளோ பழங்களுடைய பாதி பழம் இருக்குது. நாங்கள் அதை எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். இது பார்ப்போம். இது என்ன? இது அங்கால படங்கள் இருக்குது, இங்கால ஏதோ கீறி விட்டுருக்குது. என்ன இது? அந்த பழத்துக்குரிய நிழல் படம் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். தோடம்பழம். தோடம்பழத்தின் என்ன இது? இதை பார்ப்போம். இது என்ன? இது மிருகங்கள். என்ன இருக்குது? மிருகங்களும் அதுக்குள்ள ஒரே ஒரு பறவையும் இருக்குது. இப்போ என்ன வாமிங்கெல்லாம் சொல்லியிருக்குது? இந்த மிருகங்கள்ட ஒரு பகுதி, அதனுடைய அடையாளம் அடுத்த பகுதியில் இருக்குது. அப்போ முதலாவது இருக்கிறது என்ன? சிங்கம், புலி, ஆந்தை, நாய். இது சிங்கம், அது பூனை, புலி, நாய், ஆந்தை, சிங்கம். இதுகள ஒவ்வொரு பகுதி அடையாளமாக காணப்போகுது. சரியா? இப்போ பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டா? என்ன அடுத்தது? இதில் கோடு இருக்குது, இதில் புள்ளி இருக்குது. என்ன அடுத்தது? வயிற்று பகுதி. சரியா? அடுத்தது சிங்கம். சரியா? நாங்கள் இணைச்சிருக்கிறோம். என்ன ஒவ்வொரு விலங்குகள்டையும் ஒரு பறவைண்டையும் ஏதோ ஒரு பகுதி அடுத்த பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அதை கண்டுபிடிச்சு இணைச்சிட்டோம். சரி, இது என்ன? இது முயல் இருக்குது, பென்சில் இருக்குது, குடிக்கிற கப் இருக்குது, பூட்டு இருக்குது, மேசை இருக்குது. இங்கால என்ன இருக்குது? முயல். முயல்னு சொன்னால் என்ன இருக்குது? முயலுக்கு பொருத்தமானது என்ன? முயல் என்ன சாப்பிடும்? கேரட்.
பென்சில் இருக்குது. பென்சிலை நாங்கள் எதில் எழுதுவோம்? கொப்பியில் பிடிச்சு எழுதுவோம். அடுத்தது கூஷா, தண்ணி குடிக்கிற ஒரு கப், என்ன அது? இங்கால கிளாஸ் இருக்குது. அடுத்தது பூட்டு, பூட்டு பூட்டியாச்சு. திறக்கணும் மட்டும் எங்களுக்கு என்ன வேணும்? திறப்பு வேணும். அடுத்தது மேசை, மேசையில் நாங்கள் இருக்க வேணுமெண்டா எங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? கதிரை வேணும். அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது முயல். முயலுக்கு என்ன வேணும்? கேரட் விருப்பம். பென்சில், பென்சில்ண்டா எங்களுக்கு என்ன வேணும்? எழுதுறதுக்கு கொப்பி வேணும். தண்ணி இருக்குது, கிளாஸ் இருந்தால் தான் தண்ணி குடிக்கலாம், என்ன? பூட்டு, பூட்டினா என்ன வேணும் திறக்கிறதுக்கு? சாவி வேணும், என்ன? அடுத்தது மேசை இருக்குது, இருக்கிறதுக்கு எங்களுக்கு கதிரை வேணும். சரியா? அப்ப முயல்னு சொன்னா முயலுக்கு விருப்பமானது கேரட். பென்சில், எழுதுறதுக்கு கொப்பி வேணும். தண்ணி இருக்குது, குடிக்க பாத்திரம், என்ன? கிளாஸ் வேணும். பூட்டு திறப்பு, மேசை கதிரை. சரி, இது வந்து நிழல் உருவங்களை இணைக்கட்டுக்குமா. இங்கால அதனுடைய முழு உருவம் இருக்குது, அது அதனுடைய நிழல் பகுதி இருக்குது. இப்போ பார்ப்போம். முதலாவது தண்ணீர் போத்தல். தண்ணீர் போத்தல், பால், என்ன? மில்க். அடுத்தது நாய், டாக். அடுத்தது கார், என்ன? அடுத்தது கேட், தொப்பி. அடுத்தது போல். சரியா? அப்போ பால் போத்தில், நாய் இருக்குது, கார் இருக்குது, தொப்பி இருக்குது, பந்து இருக்குது. அதனுடைய நிழல் பகுதிகளைத்தான் நாங்கள் இணைக்கிறோம். இது என்ன? இது வடிவங்கள் இருக்குது, இங்கால அங்கால பொருட்கள் இருக்குது, இங்கால வடிவங்கள் இருக்குது. என்ன இது? மேலே இருக்கிறது என்ன? பீட்சா, ஸ்மைல், என்ன? கதவு, ஜன்னல், சாப்பிட்ற பிளேட் ஒன்று இருக்குதான். இப்போ பார்ப்போம். வட்ட வடிவத்துக்கு பொருத்தமானது, முக்கோணத்துக்கு பொருத்தமானது. பீட்சாக்கு முக்கோணம், வட்டம், செவ்வகம், சதுரம். சரியா? நீள்வட்டம். இப்படி நாங்கள் இந்த பொருட்களை எங்களோட வீட்டில் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் என்ன நினைக்கணும்? வடிவங்கள வடிவத்தில் அமைந்திருக்கு, என்ன? இதை விட நாங்கள் வேறு என்ன வட்டத்தில் பார்த்துருப்போம்? அம்மா சொல்கிற தோசை, நிலா வட்டம், என்ன? வேற முக்கோணத்தில் ஐஸ்கிரீம் பார்த்துருப்போம், என்ன? சமோசா பார்த்துருப்போம். வேற சதுரத்தில் எங்களோட வீட்டில் இருக்கும் கடிகாரம் இருக்கும், என்ன? செவ்வகத்தில் நாங்கள் படிக்கிற புத்தகங்கொப்பி இருக்கும். சரியா? இப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், இதில் நீளமான உருவம், நீளம் குறைந்த உருவம் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை வந்து நீளமான உருவுக்குள்ள கோடு வரைய போகிறோம். இந்த பென்சில் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நீளமான உரு, என்ன? இந்த அடிமட்டம் எப்படி இருக்குது? நீளம். இது
நீளம். த கேரட் நீளம். அப்போ நாங்கள் கோடு வரையாமல் இருக்கிறதெல்லாம் நீளம் குறைந்தது. என்ன? அப்போ இதில் வந்து நீளம் கூடின உரு இருக்குது, நீளம் குறைந்த உரு இருக்குது. சரியா? அடுத்தது பார்ப்போம். 2 பொம்மைக்குட்டிகள், பூனைக்குட்டிகள், கதிரைகள், நாங்கள் சாப்பிட்றதுக்குரிய கப் கரண்டியோடு இருக்குது. இதில் எது பெரிய சிறிய உரு? இது வந்து சிறிய உரு. கதிரையில் இந்த கதிரை சிறிது, பூனைக்குட்டியில் இந்த பூனைக்குட்டி சிறிது. அப்போ இதில் என்ன நாங்கள் செய்த, நாங்கள் பெரிய உரு இருக்குது, சிறிய உருவை இனங்கண்டிருக்கிறோம். சரியா? முதல் பெரிது நீளம் பார்த்து நாங்கள், இப்போ வந்து பெரிது சிறிது பார்த்து நாங்கள். முதல்ல என்ன பார்த்து நாங்கள்? நீளம் கூடினது எது என்று சொல்லி பார்த்து நாங்கள். இதில் வந்து சிறிய உரு எது என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த 2 படம் இருக்குது. சரியா? இந்த 2 படத்திலேயும் என்னென்ன இருக்குது? வீடு இருக்குது, மரம் இருக்குது, பூக்கள் இருக்குது, பறவை ஒன்று பறக்குது. சரியா? இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? முதலாவது படத்தில் கூரையை பார்ப்போம். கூரை என்ன நிறத்தில் இருக்குது? இது என்ன நிறத்தில் இந்த கூரை இருக்குது? நீல நிறத்தில் இருக்குது. இந்த ஜன்னலை பார்ப்போம். இந்த ஜன்னல் சதுர வடிவத்தில் இருக்குது, இந்த ஜன்னலும் சதுர வடிவத்தில் இருக்குது. இதில் வந்து 2 பூக்கள் இருக்குது. இந்த மரத்தில் கொப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த வீட்டை பார்ப்போம். இந்த வீட்டின் கூரை வந்து என்ன நிறம்? நீல நிறம். என்ன நிறம்? நீல நிறம். இதில் ஒரு பறவை பறந்து கொண்டிருக்குது. இங்கே அந்த பறவை இருக்குதா? இல்லை. அப்போ இதில் ஒரு பறவை கூடுதலாக காணப்படுது. இதில் 2 பூ இருக்குது, இதில் ஒரு பூ மட்டும்தான் இருக்குது. மரத்தை பார்ப்போமா? இந்த மரத்தின் கொப்பெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்குது. இந்த மரத்தில் கிளைகள் எல்லாம் காணப்படுது. சரியா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? வீட்டில் என்னொன்று நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? ஜன்னல் அவதானிங்க. இந்த ஜன்னல் 2ம் சதுர வடிவத்தில் இருக்குது, ஒன்று வட்ட வடிவத்தில் இருக்குது, நீள்வட்ட வடிவத்தில். அப்போ இதில் நீள்வட்டத்தில் இருக்குது, குருவி பறக்குது. அடுத்தது ஒரு பூ மட்டும்தான் இருக்குது, அங்கே 2 பூக்கள் இருக்குது. சரியா? நாங்கள் இப்போ இன்றைக்கு பார்த்தது பயிற்சிகளும் பார்த்து என்ன பார்த்துருக்குறோம். சரியா? அதில் பெரிது சிறிது, நீளம் கூடியது, நீளம் குறைந்ததுன்னு பார்த்துருக்குறோம். வித்தியாசமான படங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். கூடுதலாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ், அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.